மனித உடல் சீராக செயல்பட மிகவும் அவசியமான ஒன்று இரத்தம். உலகில் ஏ, பி மற்றும் ஓ இரத்த வகைகளில் மொத்தம் 8 வகைகள் உள்ளன. ஆனால் வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி ஒரு புதிய இரத்த வகையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயது பெண்தான் இந்த அபூர்வ இரத்தத்திற்கு சொந்தக்காரராக மாறியுள்ளார். இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது இந்த அசாதாரண கண்டுபிடிப்பு வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் அவரது இரத்த வகை ORH+ என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவரது இரத்தம் O பாசிட்டிவ் நன்கொடையாளர்களுடனும் பொருந்தவில்லை. இந்த அபூர்வ வழக்கு ரோட்டரி பெங்களூர் TTK இரத்த மையத்திற்கும் பின்னர் இங்கிலாந்தில் உள்ள சர்வதேச இரத்த குழு குறிப்பு ஆய்வகத்திற்கும் பரவியது. இது ஒரு புதிய ஆன்டிஜன் CRIB-ஐ அடையாளம் காண வழிவகுத்தது. இந்த கண்டுபிடிப்பு உலகளவில் மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த இரத்த வகை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த பெண்ணுக்கு இரத்த மாற்றம் தேவைப்பட்டால் அவர் தனது சொந்த இரத்தத்தை முன்கூட்டியே தானம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் அவரது அரிய வகைக்கு இரத்தம் உலகில் வேறு யாருக்கும் பொருந்தவில்லை. இதய அறுவை சிகிச்சைக்காக அவரது இரத்த வகைக்கு ஏற்ற இரத்த வகை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத போது அவர்கள் அவரது இரத்தத்தை பற்றி ரோட்டரி பெங்களூர் TTK இரத்த மையத்தில் உள்ள மேம்பட்ட நோய் எதிர்ப்பு இரத்தவியல் குறிப்பு ஆய்வகத்திற்கு பரிந்துரைத்தனர். அங்கு அவர்கள் பரிசோதித்த ஒவ்வொரு மாதிரியுடனும் அவரது இரத்தம் விசித்திரமாக வினைபுரிந்ததை நிபுணர்கள் கண்டறிந்தனர். இதன் அர்த்தம் என்னவெனில் அவரது இரத்தத்தில் ஒரு தனித்துவமான ஆன்டிஜன் உள்ளது. இதை எந்த நாட்டிலும் இதுவரை மருத்துவர்கள் கண்டறிந்ததில்லை. அவரது குடும்பத்தின் இரத்தமும் பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் யாருடைய இரத்தத்துடனும் அது பொருந்தவில்லை. சிகிச்சையின் போது அவருடைய இரத்தம் வேறு யாருடைய இரத்தத்துடனும் பொருந்தவில்லை. அவருடைய சொந்த குடும்பத்தினரின் இரத்தம் கூட சிகிச்சையில் உதவவில்லை. பின்னர் மருத்துவர்கள் அவருடைய இரத்த மாதிரிகளை இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் உள்ள இன்டர்நேஷனல் பிளட் குரூப் ரெஃபரன்ஸ் லேபரட்டரிக்கு அனுப்பினர். பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 10 மாத ஆழமான சோதனைக்கு பிறகு ஆய்வகம் அவரது இரத்தத்தில் ஒரு புதிய ஆன்டிஜன் இருப்பதை உறுதிப்படுத்தியது. இது இப்போது அதிகாரப்பூர்வமாக குரோமர் இரத்த குழு அமைப்பின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த புதிய ஆன்டிஜனுக்கு கிரெப் என்ற பெயரிட்டுள்ளனர். குரோமருக்கு CR என்றும் இந்திய மற்றும் பெங்களூரை இணைத்த IB என்றும் பெயரிட்டனர். ஜூன் 4, 2025 அன்று இத்தாலியின் மிலனில் நடைபெற்ற சர்வதேச இரத்த மாற்ற மாநாட்டில் இந்த கண்டுபிடிப்பு அறிவிக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு மீண்டும் இரத்த மாற்றம் தேவைப்பட்டால் அவர் மற்றவர்களிடமிருந்து தானம் செய்யப்பட்ட இரத்தத்தை நம்பியிருக்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு அவர் தனது சொந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வேண்டும் மற்றும் முன்கூட்டியே தனது சொந்த இரத்தத்தை சேமிக்க வேண்டியிருக்கும். அது ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. ரோட்டரி பெங்களூர் TTK இரத்த மையம் பிற அமைப்புகளுடன் சேர்ந்து அசாதாரண இரத்த வகைகளை கொண்ட மற்றவர்களுக்கு உதவ ரேர் பிளட் டோனர் திட்டத்தை தொடங்கியுள்ளது. பரிசோதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களில் 21 அரிய வகை இரத்த நன்கொடையாளர்கள் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அவசர இரத்த மாற்றங்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளில் அரிய இரத்த வகைகள் கடுமையான சவால்களை ஏற்படுத்துகின்றனர். கிரெப் போன்ற புதிய ஆன்டிஜன்களை அடையாளம் காண்பது உலகளாவிய இரத்த மாற்ற பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. இந்த கோலார் பெண்ணின் இரத்தம் அரிதானது மட்டுமல்ல, உயிர்களை காப்பாற்றுவதற்கு இரத்த பரிசோதனை மற்றும் இரத்த தானம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது.